இன்றைக்கி நம்மளோட பிஸியான டின்னர் டைமிங் தான் பார்க்க போகிறீங்க. ஜஸ்ட் வாஷ் பண்ண ஜாமான் எல்லாத்தையுமே அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டின்னர் சமைக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அடுப்பில் பாலையும், ஒரு அடுப்பில் இட்லியையும் போட்டு விட்டுட்டு, இட்லி என்னடா சின்ன பாத்திரமா இருக்குன்னு பார்க்காதீங்க. அம்மாவுக்கு மட்டும் எங்களுக்கு தோசை சுட்டுப்போம். அப்புறம் இந்த பால் டப்பாவை வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலைல நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. இல்லைனா இதுவே யோசனையாக இருக்கும். ஐயோ சீக்கிரமாக எழுந்திரிக்கணுமே, பால் டப்பா வாஷ் பண்ணணுமே, அதுலேயுமே பார்த்து பார்த்து பொறுக்கி பார்த்து பார்த்து வாஷ் பண்ணி பார்த்து பார்த்து கொடுக்குறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடும். அதனாலேயுமே அதையும் சைடு பை சைடாக வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டைமிங்கும் சேவ் ஆகிடும். இந்த பால் பாட்டில் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு என்ன பிளாஸ்டிக் பாட்டிலில் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. மேக்ஸிமம் எங்கள் சைடு அப்படி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தோசை ஒரு ஆளுக்கு மட்டும் தோசை, ஒரு ஆளுக்கு தோசை தெரியாத நம்ம டின்னரில் வந்து மாடிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாருக்கும் நம்ம கையால் சுட்டு தந்துட்டு, ஒரு ஆளுக்கு இட்லி, ஒரு ஆளுக்கு தோசை. நம்மளோட டின்னர் டைமிங் இப்படி தான் பிஸியாக போயிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சைடு பை சைடு இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்மளோட கிரிகிரி கோழி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கோழி குஞ்சு பொரிச்சிருந்தா. அவளையுமே போய் எட்டி பார்த்துட்டு அவளோட அப்டேட் நாளைக்கு உங்களுக்கு வரும். ஃபுல்லாக எத்தனை கோழி குஞ்சு பொரிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம வச்சது ஒரு கோழி, பொரிச்சிருந்தது ஒரு கோழி. இது என்ன கதைன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அப்புறம் பாலாத்தி குடிச்சிட்டு இன்னையோட டின்னர் டைமிங் இப்படி தான் போச்சு பிஸியாக. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.